வணக்கம் மக்களே. எஸ்பிஐ வங்கியில் வாடிக்கையாளராக இருக்கீங்க. நீங்கள் எந்த விதமான அக்கௌண்ட் வச்சுருந்தாலும், சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே அனைவருக்குமே இப்போ எஸ்பிஐ வங்கி சில முக்கியமான 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு சேரும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அப்படின்னா அது எஸ்பிஐ தான் சொல்லணும். ஏன்னா எஸ்பிஐல நிறைய வகையான வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. எஸ்பிஐ வங்கி பார்த்தீங்கன்னா தனது வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு, அதிக நேரத்தை செலவிடாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக யோனா ஆப் அப்படின்ற செயலி ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. இந்த செயலி மூலமாக பெரும்பான்மையான அனைத்து சேவைகளுமே வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. எஸ்பிஐயோட யோனா மற்றும் யோனோ லைட் 2 ஆப்புகள் இருக்குது. இதில் பண பரிமாற்றம் உட்பட அனைத்து சேவைகளும் வாடிக்கையாளர்கள் பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த 2 ஆப்லேயும் உள் நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம கடவுச்சொல் அப்படின்ற பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சேவையில் தடங்கள் ஏற்படும் அப்படின்னு எஸ்பிஐ தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எச்சரிக்கையாக வாடிக்கையாளர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஏப்ரல் 11, 2026 அன்று இந்திய நேரப்படி அதிகாலையில் 2:30 மணி முதல் மாலை 2:50 மணி வரை இணைய வங்கி சேவை, யோனோ லைட் மற்றும் யோனோ ஆகியவற்றின் ஓடிபி அடிப்படையிலான சேவைகளில் இடையே தடங்கல்கள் ஏற்படலாம். இது பராமரிப்பு பணி காரணமாக அப்படின்னு எஸ்பிஐ தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க யூபிஐ ஆப்ஸ், ஏடிஎம் மற்றும் எஸ்பிஐ அத்தென்டிகேட்டர் ஆகியவற்றை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது கூடவே முக்கியமான ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் வயது 18 வயதிலிருந்து 40 வயது இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற ஒரு சூப்பரான திட்டம் இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா நமக்கு மாதம் 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையும் நம்மளால எடுக்க முடியும். இதற்கு வெறும் 42 ரூபாய் நீங்க மாதம் செலுத்தினாலே போதுமானது. 20 வருடம் முடிந்த பின்னாடி உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த உதவி தொகையாக மாதம் இந்த 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரையும் உங்களால பணத்தை பெற்றுக்க முடியும். அதுவே நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இருக்க உங்கள் ஒய்ஃபோ இல்லைனா உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்க உங்கள் ஃபேமிலிக்கோ இந்த பணம் அப்படின்றது போய் சேரும். இது ஒரு சூப்பரான ஓய்வூதிய திட்டம். வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமில் இணைஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக பணம் அப்படின்றது எங்கேயுமே போகாது. ஒரு சேவிங்ஸாக நீங்கள் 42 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. இதை பற்றின அறிவிப்பையும் எஸ்பிஐ வெளியிட்டிருக்காங்க. வேணுங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சை விசிட் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைங்க. அடல் பென்ஷன் யோஜனாவில் நீங்கள் கம்பல்சரி போடுறீங்க அப்படின்னும் போது உங்களோட சேமிப்பு கணக்கு, ஆதார் எண் மற்றும் மொபைல் எண் எடுத்துகிட்டு போகிறது அவசியம். ஸோ போயிட்டு நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.